கடையில் எப்படி என்ன அழகா அதில் 3 மோட்ஸ் இருக்குது. கியர் டைப் சூப்பர் பைக்ஸ்லாம் வருது சார். பீஸ்ட் நம்ம தலை பீஸ்ட் வந்திருக்காரு. இன்னைக்கு வீடியோவில் ஒரு யூனிக் எலக்ட்ரிக் பைக் பார்க்க போகிறோம். ஜாய் பைக்ஸ்லேருந்து பேரு மான்ஸ்டர். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம புது டிஜிபி டாக்டர் சைலேந்திர பாபு சார் தலைமை ஏற்றிருக்காரு. நான் சாரை 2 வாட்டி மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணும்போது. ஐம் ஹாப்பி அண்ட் வி வெல்கம் யூ சார். நம்ம சேனலில் நம்ம வீடியோஸில் எப்போவுமே ஒரு சமூக பொறுப்போடு நம்ம வீடியோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் பெண்களை முன்னிலைப்படுத்துகிற மாதிரி ஃபுல்லாக இருக்க போது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்கள் நான் கொண்டு வரேன். அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வெல்கம் டு கிரீன் டெக்ஸ். நம்ம நிறைய இடத்துல ஃபேமிலின்னு வந்துட்டு அந்த பிஸ்னஸ் விஷயத்தை ஃபேமிலிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் டைரக்டர் SS ராஜமௌலி பாகுபலி அவர் மட்டும் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக டோட்டலாக உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஃபிலிம்காக, அந்த ப்ராஜெக்டுக்காக. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் வந்து எல்லாருமே அதுலேயே இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அதுவாக கூட இருக்கலாம். நான் இங்கேயும் அதே தான் பார்த்தேன். இந்த ஜாய் பைக்ஸ் ஷோரூம்குள்ளே போன உடனே அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டோட, ஒரு பேஷனோட எல்லாருமே சேர்ந்து இதை பார்க்கும்போது ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர், க்ரெடிபிலிட்டி, ஒரு நம்பிக்கை உண்டாகுது. ஷோரூம் ஓனர் டைரெக்டாக இறங்கி வந்து கஸ்டமர்ஸ் கூட பேசுறது, அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுக்கிறது, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கை ஊட்டுறதா ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, வாங்க ஷோரூம்குள்ளே போகலாம். சார், இது பைக் மாடல் இபைக் தானே? இபைக் சார். பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடெல்லாம் எப்படி? 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் போகலாம். ஓகே, லோ ஸ்பீடு இருக்க மாட்டேன். நான் ரெஜிஸ்டர்ட் கேட்டகரி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் வண்டி. சூப்பர். 5.5 to 5.6 ஆன் ஆவரேஜ். ஸோ உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும். பர்ஃபெக்டாக ஒருத்தங்க முன்னால் கேட்டுட்டு இருந்தாங்க, இபைக் வந்து பைக் மாடல் வேணும், அவங்கள உடனே வர வைக்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மயிலாப்பூர் விவேகானந்தா காலேஜ், அப்படியே அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, வந்துட்டு பண்ணுங்க. நான் வெளியில் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரேன். சீக்கிரமாக வாங்க, வேறு யாராவது புக் பண்ணிட்டு போயிட்டு போகிறாங்க. கேர்ள்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு மெயினாக எல்லாருக்குமே வந்து காம்பேக்ட்னஸ், குட்டியாக இருந்தாலும் மான்ஸ்டர் பேர். அப்போ வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோ. வேறு யாராவது புக் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள நீ இதை டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு ஓகேன்னா அப்படியே வீட்டுக்கு ஓட்டிட்டு போயிடுவீங்களா? ஓகேவா? இந்த மாதிரி நாங்கள் நிறைய பைக்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்சு இதில் அந்த ஏரோடைனமிக் டிசைன் ஒன்று தெரியுது. அப்சைட் வந்து யூபிஎஸ் அண்ட் எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்கு. ஜாயில் வந்து ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இபைக்னு வச்சுக்கோங்க. வெஹிக்கிளை பார்த்தா அது வந்து பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு தெரியும். இப்போ நம்ம ஜாயின்ற பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் வண்டி லுக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பேஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். சூப்பர். நார்மலாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இப்போட்டு இல்லை, 10 வருஷமாக வந்து அந்த பில்ட் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் வந்து நீங்கள் சொல்கிறது பர்ஃபெக்ட். அதாவது சைஸ் மட்டும் அப்படியே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் ஃபினிஷில் தெரியுது பார்க்கும்போது. ஐ திங்க் இது கொஞ்சம் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன் மற்ற பிராண்ட்ஸ். இது
யா அண்ட் ஒரு பைக் ஓட்டுற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கு. ஃபீல் ஓட்டும் போது ஃபீல் எப்படி எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு மினி கேடிஎம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கேடிஎம் ஓட்ட முடியாது, பட் இதில் எனக்கு அதே ஃபீல் இருக்கிறதுனால வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் எம்பவர்ட். ஸ்கூட்டி டெக் மாதிரி இது இருக்குன்னு சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை எடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஸ்கூட்டி மாதிரி வண்டி தான் வந்து லேடிஸ்க்கு செட் ஆகும். பைக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டிஸ்கிரிமினேஷனையும் வந்து பிரேக் பண்ணுற அளவுக்கு இப்போ வர எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து ரொம்ப பக்கவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அதே கம்ஃபர்ட்லேயே பைக் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ லவ் இட். இப்படி ஒரு கனவு வந்து நிறைய பெண்களுக்கு இருக்கும். ஸோ நிஜமா ரொம்ப பெண்களுக்கு வந்து நம்மளும் ட்ரை பண்ணணும்னு ரொம்பவே என்ன சொல்கிறது, ஓட்டணும் ட்ரை பண்ணணும். ரிவார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 months வெயிட் பண்ணி ஓட்டணும் ட்ரை பண்ணணும். அப்படி நம்மளுக்குலாம் வந்துன்னா நம்ம ரெடியாக இருக்கு, வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் சூப்பர் பைக்ஸும் வருது உங்களுக்கு. ஒரு ஆகஸ்ட் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்டில் வருது சூப்பர் பைக்ஸ். அதுவுமே நம்ம லேடிஸ்லாம் ட்ரை பண்ணி ஓட்டலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்கவே இருக்காது. கியர் சிஸ்டம் இருக்குது, அழகாக ரைஸ் பண்ணி ஓட்டலாம். லேடிஸ் வந்து நம்ம கரெக்டாக போகிறோம், இந்த மாதிரி பைக்ஸ் ஓட்டி கிளம்புறோம். எல்லா பெண்களும் எம்பவர்டாக ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா HSS மோட்டார்ஸ் அந்த ஃபவுண்டர்ஸை பார்க்க போறோம். நம்மளுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. 2 கேள்வி, என்ன அவங்க தீம், அதுக்கப்புறம் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அவ்வளவுதான். வணக்கம் வணக்கம் மேம். வியூவர்ஸ் எல்லாருமே விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க போது நீங்க சொல்ற வார்த்தைகள். சண்முகராஜா சார், நீங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லைன்ல இருக்கிறதே வந்து ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஒர்க்காக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் வருது அண்ட் சொசைட்டிக்கு இது டெஃபினட்டா இதுதான் ஃபியூச்சர் அண்ட் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஜாய்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் உங்களோட அண்ட் நம்ம தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் அதை பற்றியும் சொல்லிடுங்க சார். வணக்கம், நான் சண்முகராஜா, ஜாய் இபேக்ஸோட சென்னை எக்ஸ்க்ளூசிவ் டீலர் HSS மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் நியர் விவேகானந்தா காலேஜில் இருக்குது. இவங்க என்னோட மெயின் சப்போர்ட்டர், என்னோட என்ன சொன்னால ஒரு 3 முறை இவங்க என் ஒய்ஃப் ஏமாலத்தான். ஜாய் பைக்கோட மெயின் தாரங்க சொல்யூஷன் டு பொல்யூஷன் தான் உங்களுக்கு. அவங்க ஒரு விதையை விதைச்சிட்டாங்க உங்களுக்கு. நாங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றுறோம். மரமாக்குறது வந்து உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து வந்தால் மரமாக்க முடியும். ஜாய் பைக் எலக்ட்ரிக்கல் பைக் அப்படின்னு சொல்லும் போது நானுமே யோசித்தேன். ஏன்னா பெட்ரோல் தானே இப்போது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலைலாம் பயங்கரமாக ஏறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 5 hours தான். உங்களுக்கு எக்கனாமிக்கெல்லாம் ரொம்ப இறங்கும் போது தான் எனக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக தெரிய வருது இதோடைய ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ். எனக்கு வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சோசன் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரிய வந்தது. ட்ரைவ் பண்ணும்போதே நம்மளுக்கு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்கறது. ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிடையாது, அப்புறம் இந்த ஏர் பொல்யூஷன் கிடையாது. நல்லா இருக்கும், ப்ளசன்ட் இருக்கும். மெயினாக நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக சேஃப், அந்த டென்ஷனே நம்மளுக்கு முதல்ல ரெடியூஸ் ஆகுது. மெயின்டெனன்ஸ் கிடையாது. பேட்டரி வண்டியா மழையில் எப்படி என்ன இது அந்த நம்மளுக்கு தாட். இப்போ சைலன்ஸில் தண்ணி போகும், நம்மளுக்கு தண்ணியில் ட்ரைன் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம எடுப்போம். ஒரு ஆஃபீஸ் போகும்போது ஹரிபரி. இது அப்படி இல்லை, பேட்டரி கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். நம்ம மழை நின்றதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் போட போகிறோம். இனிமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. எக்கனாமிக்கலாக உங்களுக்கு எல்லாமே கம்மி, சார்ஜ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி வாங்க, யூ ஃபீல் ஹாப்பி. வெறும் பேட்டரி தான், அழகாக அதில் 3 modes இருக்குது, கியர் டைப் இருக்குது. நம்ம லேடிஸ் அஃப்கோர்ஸ் சூப்பராக ஓட்டலாம். இப்போ ரிவால்ட் வண்டிலாம் 6 months ஆகுது. இதுனா ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ரெடியாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை 10 daysல நீங்கள் சூப்பர் பைக்ஸ்லாம் வருது. சூப்பராக நம்மளே நானே ட்ரைவ் பண்ண ஆசைப்படுறேன். பைக்ஸ் சூப்பராக இருக்குது. மேம் சார், இந்த ஆஃபர் பற்றி அந்த தம்ப்நெயில்ல ஒரு ஆஃபர் வச்சுருந்தோம். என்னோட சைடில் ஆஃபர்னு நான் நினைக்கிறது என்னென்னா,
எல்லாரும் அது இதுன்னு பிளாப்லான்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்போ நாங்க சிம்பிளா மினிமம் 100 rupeesலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் விட்டுட்டு போங்க 10 நாள் ஆகும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்ட் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. வண்டி யூடியூப்ல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ். சூப்பர் பைக்ஸ்லாம் வருது சார். பீஸ்ட் நம்ம தலை பீஸ்ட் வந்திருக்காரு, அந்த பேர்லயே வருது. எத்தனை பேர் வாங்க போறாங்க? ஐ அம் வெயிட்டிங். கிரீன் டெக் சுமித் வந்து டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரியலா நல்லா இருக்கு. அவர் எடுக்கிற வீடியோஸ் ஒவ்வொரு வந்து டிஃப்ரெண்டாகவும் இருக்கு. உங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்து மெயினா வந்து சொசைட்டி நல்லா வரணும், அந்த மாதிரி எது டிபெண்ட் அந்த மாதிரி பார்த்து எடுக்கிறதுல இஸ் தி பெஸ்ட். நான் எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன், பட் இந்த வீடியோ பார்த்தா நான் ரொம்ப ஈகராக ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாட் சார் ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ஸ்பெசிஃபிகேஷன்ஸு ப்ரைஸ் எல்லாம் நான் கொடுக்கலன்னு கமெண்ட்ஸை திட்டாதீங்க. ஃபீச்சர்ஸு, வாரண்டி, ப்ரைஸிங், என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, எல்லாமே A to Z தனி வீடியோவாக போடுறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வர சூப்பர் பைக்ஸ் பற்றியும் அந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு பயனுள்ள பல விஷயங்கள் நான் கொண்டு வரேன். அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்கள் கிரீன் டெக். லேடிஸ் வந்து இந்த மாதிரி பைக்ஸுக்கு என்கரேஜ் பண்ணணும். நீங்க என்ன பத்தி டிஸ்கிரைப் எப்படியா டவுட் கிளியர் ஆகுது? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகுது. நீங்க பைக்க பத்தி சொல்லுங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஏன்னா நீங்க டிரைவ் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா சின்ன மற்ற கேர்ள்ஸ்க்குலாம் வந்து அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எல்லாம் போட்டு வாங்க. சரி அவங்க ட்ரை பண்ணது என்ன ஒன்று போட்டுங்க சார். ஓட்டா போச்சு அவ்வளோதான். அந்த வீடியோ தான் எடுத்துட்டா போச்சு அவ்வளோதான். அதே மாதிரி தான் சார் இருக்கு, ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. மக்கள் ஏதோ ஒன்று சாதிச்ச ஃபீல் கிடைக்குது. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும்.